ஹலோ. பிரபா சொல்லு பிரபா. அண்ணா நீ சொல்லியா? ஒன்றும் இல்லை, நான் நியூஸ் பார்த்துருந்தேன். சரியா? குல்பீத் கோமாளியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. புகழும் மாகாப்பா ஆனந்தும் கானா வினோத்தும் அவங்க இரும்பு கம்பியால அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆமாயா ஸோ ஆமாயா. அதான் அதை பற்றி விசாரிக்க தானே கூப்பிட்டுருந்தேன். சரியா சரியா. என்ன பிரச்சனைண்ணா அது? என்ன நடந்துச்சுன்னா குக்வித் கோமாளி வாய்ப்பு வந்துருச்சுப்பா. சரிண்ணா. வாய்ப்பு வந்து குக்வித் கோமாளி ஷூட்டிங்க நான் போயிருந்தேன். சரிண்ணா. போன உடனே கானா வினோத்துக்கு அது பொறுக்கல. புகழுக்கு நான் வந்ததுல இருந்து காலையில பிடிக்கவே இல்லை. நான் வந்தது சரி. புகழுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, பகையும் கிடையாது. எனக்கு அவங்க கிட்ட எல்லாம் பழக்கம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், என்னோட ஃபீல்டு வேற, அவங்களோட ஃபீல்டு வேற. சினிமா ஃபீல்ட்ல நான் போற பாதை வேற, அவங்க போற பாதை வேற. சரிண்ணா. போனப்ப காலையில இருந்து புகழ் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் இருந்தா. அப்படி நீங்க போன உடனே? ஆமா, போன உடனே இருந்து எல்லாருமே பேசுறாங்க, புகழ் மட்டும் பேசவே இல்லை. அது வளர்ச்சியோட போறாம. என்ன காரணம்னா நம்ம பிக் பாஸ் போயிட்டோம். பிக் பாஸ் போய் நம்மளோட வளர்ச்சி நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட செல்வாக்க கூட. நம்ம ப்ரொமோ கண்டென்ட் நம்ம தான், பிக் பாஸ்ல அதிகமா டிஆர்பி நம்ம தான். அப்ப எங்க வரலாம் வந்துட்டாங்களோ நம்மள ஓவர் டேக் பண்ணிடுவாங்களோட பயம் வந்துருச்சு. வந்துட்டாருன்னா நம்ம ஷோ விட்டு தூக்கிடுவாங்கன்னு புகழுக்கு ஒரு பயம் அப்பயே வந்துருச்சு காலையிலேயே. அப்ப கானா வினோத் என்ன பண்ணாரு, என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி அந்த வார்த்தையை வந்து எனக்கு சமூக வலைதளங்களை ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஒரு கடினமான வார்த்தையால கானா வினோத் சொன்னாரு. ஆமா ஆமா, என் குடும்பம் என்ன பத்தி எவ்வளவு வந்ததுல இருந்து என்ன ரொம்ப உருவ கேள்வி பண்ணாரு. நான் அதுக்கும் பொறுமையா போனேன். ஆனா என் குடும்பத்தை பத்தி ரொம்ப பேசலாம். அப்ப நான் கானா வினோத்தை திருப்பி நான் திட்டினேன். உடனே வந்து என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத் புகழ் அவர் அடியால் கூடிய ஒரு ஆள் கூடி வச்சிருந்தா. அப்படி சொல்லிட்டு ஹெல்ப்பர் அந்த அவர் வந்து என்ன ஓடியாந்து அவர் அடிச்ச அடியில வந்து அறந்தாங்க நிசாவுக்கு காயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவால் மாதிரி ஒரு பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணு பேர் என்ன? சுனிதா. விளக்க வந்தவங்க பிரச்சனை இல்ல, நிஷாக்காக்கும் அடிபட்டு இருக்கு. ஆமா 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 ஆமா, விளக்க வந்தவங்க எல்லாருக்கும் அடி. நான் நிஷாக்காவுக்கு தான் கோமடியா போனேன். இங்க அடிச்சவர் யாருன்னா புகழ் கூட வந்த ஹெல்ப்பர், அதாவது அந்த ஜிம்பா ஹெல்ப்பர் பிடிய மாதிரி ஒரு ஆள் வருவாங்க இல்லையா? சரிண்ணே. அப்ப மாகாப்பா மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப, அதாவது இதெல்லாம் ஷூட்டிங் அப்ப நடந்தது, பிரேக்ல கிடையாது. மாகாப்பா செட்டிலேயே நடந்துச்சு. மாகாப்பா கீழே உட்காந்துக்கிட்டு இரும்பு ராடை வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் மேல தூக்கி எறிஞ்சாரு. அதனால என் மேல கால்ல அடிபட்டு ரத்த காயம் ஆயிடுச்சு. அந்த போட்டோ எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். உடனே நசரத்பேட்டை காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க சிஎஸ்ஆர் காப்பி போட்டிருக்காங்க. போட்டு நேற்று மாகாப்பா வரல. கானா வினோத் புகழ் மட்டும் வந்திருந்தாங்க. வந்துட்டு வெளியில ஸ்டேஷன் வந்தாங்க. வந்தப்பே கானா வினோத் முறைச்சிட்டு வந்தா. அப்படி வெளியில வந்ததும் முறைச்சிட்டு வந்தா. அப்படி ஸ்டேஷன்ல போனோட அப்படி நடிச்சா. அப்படி புகழ் அதையும் நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து இவங்களை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. அப்படி என்ன சார் இவங்க மது அருந்திட்டு குடிச்சிட்டு இப்படி குடி போதையில இப்படி பண்ணணும் அது மாதிரி அப்படின்னா. அப்புறம் அவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க. மாகாப்பா வரல, ஒரு நாளைக்கு வருவார், நாளைக்கு கழிச்சு வருவாருன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் இருக்கிறது வெளியூர். அவங்க அழிச்ச கம்ப்ளைண்ட் எனக்கு திருப்தி இல்லைன்னு இன்னைக்கு காலையில கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப அதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. மாகாப்பா ஆனந்த் வந்து காவல் நிலையத்துக்கு வரல, வெளியில வச்சு கம்ப்ளைண்ட். மாகாப்பா வந்து ஒரு சாதாரண ஆங்கர் தானப்பா. நான் வந்து ஒரு படிச்ச டாக்டர். நான் வந்து அவர் தரம் தாழ்த்தி சொல்லவில்லை. நான் வந்து அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்தேன். ஆங்கர்ன்ற என்னோட ப்ரொஃபஷனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கல. அந்த மரியாதை கொடுக்காம ஒரு அவர் எப்பயுமே ஷூட்டிங் வந்த அந்த காக்கா சொல்ற ஒரு ஷோலையுமே அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். மது அருந்திட்டு பிரேக்ல எல்லாம் போய் உள்ள போய் தண்ணி அடிச்சுதான் வருவா. அப்படி டீ சாப்பிட்டு வர மாதிரி மது அருந்திட்டு தான் வருவா. அப்படி குடி போதையில என்ன ஏதுன்ற நிதானம் எனக்கு மாகாப்பாவும் பக்கம் எல்லாம் கிடையாது. ஒரு 2 ஷோ தான் நான் பாத்திருக்கேன். மது போதையில இரும்பு ராடை எடுத்தா எவனாவது எரிவாங்களா? எந்த அறிவா இருக்கிறவனா இந்த வேலையை பண்ணுவாங்களா? இத்தனைக்கு நான் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து மாகாப்பா ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா. வயசு ரொம்ப சீனியர், வயசுலயும் சரி இதுலயும் சரி. அறிவு இல்லையம்மா. சிவகார்த்திகன் சீனியர், சிவகார்த்திகனுக்கு சீனியர் மாகாப்பா நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த அளவு அறிவு இல்லையாமா உங்களுக்கு? ஒரு 2 பேருக்கு பிரச்சனைனா ஆங்கர் தீர்த்து வைக்க தான் பாப்பாங்க. ஆங்கரை எடுத்து ராட எடுத்து எரிஞ்சு பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா விசாரிச்சிருக்கணும். ஆனா விசாரிக்கல சொல்லும். அவ எடுத்து எரிஞ்சு போயிருங்க அப்படின்னு கடுப்பாயிருச்சு. அதாவது எங்க ஊர்ல மதுரை பக்கம் அடுப்பாங்கிற சண்டியர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தனியா வந்திருக்கான்றக்காக அடுப்பாங்கிற சண்டியார்னா அவங்க அடுப்பாங்கரையில அது பேர் அடுப்படியில போய் அங்க இருக்கிற சின்ன சின்ன அப்பாவி பெண்களை மிரட்டிக்கிட்டு சண்டியர்த்தனம் பண்ணுவாங்க. வெளியில போனா எளியா இருப்பாங்க. அந்த மாதிரி அடுப்பாங்கிற சண்டியர் தான் நம்ம மாகாப்பா ஆனந்த். ஒரு ஆளா இருக்காங்கன்றக்கா இத்தனை பேர் அவங்க வெறித்தனமா அடிக்க ஓடியாராங்க கண்ணு. இதுல அன்சார் எல்லாம் குரூப்பட்ட
அட்டாக் கேங் அட்டாக் எவனுக்குமே பிடிக்கல நான் உள்ள போனது. ஒரு பையன் அவங்க எல்லாம் சேர்ந்து குரூப் அட்டாக் பண்ண வை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூ போய்கிட்டு இருக்குப்பா. சரி நான் படிச்சிருக்கேன் இல்ல நான் சொல்ல வரேன்ப்பா. நான் நினைச்சா நடிகர் ஆகலாம்டா என்னன்னாலும் பண்ணலாம். மாக்காப்பாவை இங்கே படிச்சு டாக்டர் ஆக சொல்ல போல நான் ஒரு காதை எடுத்துக்கிறேன். நான் படிச்ச படிப்புல ஒரு அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட மாக்காப்பாவை பாஸ் பண்ணி காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒரு சப்ஜெக்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா படிப்போட மரியாதை அறிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லலாம். அவன் வந்து என்னோட குடும்பத்தை பத்தி அந்த வார்த்தையை நான் இங்க சொல்ல முடியாது. இந்த வார்த்தை இல்ல உங்களுக்கே என்னை பத்தி தெரியும். எல்லாம் நீங்க மீடியா பீப்புள் உங்ககிட்ட நான் ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கேன். யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா பிடிக்கல எந்திரிச்சு போயிருப்பேன். என்னோட இன்டர்வியூல பாத்திருக்கீங்களா? அவங்க கூட போய் சரிசமா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன வார்த்தை இல்ல நிறைய பேர் அவமானப்படுத்துறாங்க. நீங்க பண்றது கோமாளித்தனம் கேட்டப்ப கூட நான் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருக்கேன். தவிர அவங்களோட நின்று சண்டை போட்டு எங்கேயாவது பாத்துருக்கேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல மட்டும்தான் சண்டை. பிக் பாஸ் ஹவுஸ்ல வேற வழி இல்ல, கருத்துக்களை எடுத்து வைக்கணும். இவன் காணாவனத்து வந்து அவ்வளவு மட்டமான சொன்னோம். அதாவது எல்லாரும் எனக்கு சொன்ன கருத்துக்கள் காணாவனத்துக்கு ரவுடிகளோட பலம் ஜாஸ்தி. லோக்கல் ஏரியால கஞ்சி அடிச்சுட்டு லோக்கலா தெரிகிறாள். அதே மாதிரி புகழ் உங்களுக்கு எல்லாம் இது புகழும் அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு கடை சேர்ந்தால்தான் மாக்காப்பாக்கும் பெரிய ஆட்களோட சப்போர்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, கவலைப்படாதீங்கன்னா அப்ப மக்கள் எல்லாரும் எனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க மெசேஜ். காணாவனத்துல கவனமா இருங்க. ஏன்னா கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்கப்பா. இனிமே விஜய் டிவி ஷூட்டிங் வரக்கூடாது, சென்னை வந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்கேன் உன கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற அப்படி கொலை மிரட்டல் விடுற அப்படி. செட்டில் ஏதாவது டைரக்டர் அவங்களும் அதை சொல்லலையானே? அவங்க மாக்காப்பாவை என்ன சொல்ல முடியும்? மாக்காப்பாவை என்ன சொல்ல முடியும்? பிடிபோதில பண்ணிருக்காங்க கேட்டா மாக்காப்பா நான் சொன்னேன் செட்டிலே வச்சு சாரி கேட்டா விட்டுருவேன்னு சொன்னேன். ஒரு அளவுக்கு மேல மாக்காப்பாவை அவங்க இது பண்ண முடியல. அங்க சாரி சொல்லாதனாலதான் நீங்க ஸ்டேஷன் போயிருக்கீங்க. ஆமா 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 சாரி சொல்லல. எனக்கு நான் கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இப்ப மாக்காப்பனாலே புகழ்னாலே இவங்களால என்னோட வாய்ப்பு போச்சுல. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் காணாவனத்துமா ரவிடிகள் சவகாசம் மது அவருக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். சரி சரி சரி. இதுக்கு காரணமே காணாம வந்து புகழ அவங்க ரெண்டு பேரும் இப்ப திட்டம் போட்டது பிளான் பண்ணது பிளான் சொல்லுவோம். அவங்க பிளான் பண்ணி தூக்கி விட்டாங்க. ஒரு ட்ரிகர் பண்ணி சண்டை போட்டோம்னா அந்த மாதிரி போயிடுவாங்கன்றது முதலே பிளான் பண்ணிட்டாங்க. அது பிளான் முன்னாடியே ஒரு பிளான் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. வர்றதுக்கு முன்னாடி இல்ல, வந்த உடனே ஒரு பிளான் போட்டு அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பேசுறாங்க. ஏன்னா அது லஞ்சுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் ஷூட்டிங், காலையில ஷூட்டிங் முடிஞ்சு மதியானத்துலதான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. சரிங்க சரிங்க சரிங்க. மாக்காப்பாவுக்கு என்னப்பா அவ்வளவு திமிரு? ஸ்டேஷன்ல வந்து மனைவி ஆகணும் பெரிய ஆளா? இவ்வளவு பெரிய ஆளா மாக்காப்பு? ஒரு சாதாரண ஆங்கர், அதுவும் நீ ஆபாசமா பேசி வந்த ஆங்கர், என்ன மாதிரி புனிதமான தொழில் பாக்கல. அவரோட எல்லாமே பாத்துருக்கீங்க. அசிங்க அசிங்கமா டபுள் மீனிங்ல பேசுறீங்க. ஒரு சாதாரண ஆள் தானே வந்து மணி கேட்கறதுல என்ன அவன் பெரிய இவனாப்பா மாக்காப்பா? இப்ப நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கால்ஸ் மிரட்டல் அந்த மாதிரி? என்னப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது மிரட்டல் மாதிரி பேசுறாங்க? காம்ப்ரமைஸா பேசுறாங்க. நானும் சமாதானம் ரெடி. வந்து ஒரு மன்னிப்பு கேட்கறதுல என்ன வந்துருச்சு? உங்களுக்கு தேவை வந்து மன்னிச்சு சாரி கேட்டா முடிஞ்சிருச்சு. அதத்தான் நான் சொல்றேன். நான் வந்து நீ ஒரு மன்னிப்பு கேட்க நான் விட்டுறேன். நான் பாதிப்படைஞ்சதுக்கு என்னோட வாய்ப்பை கெடுத்ததுக்கு உனக்கு கடவுள் நீ அதனாலதான் இன்ன வரையும் வளராம இருக்க. மாக்காப்பா இப்ப மாக்காப்பாவா திவாகரா புகழானா திவாகருக்கு தான் அங்க மதிப்பு, மக்கள் மதிப்பு. ஓகேவா? உங்களுக்கு தெரியாதது இல்லப்பா. நீங்க ஆரம்பத்துல இருந்து இன்டர்வியூ எடுத்த மக்கள். மாக்காப்பாவா திவாகரன் பார்த்தா அங்க மாக்காப்பா 0 பை இவ்வளவு வைரல் ஆயிருக்குன்னா நீ சாதாரண ஆளா? நீ தொட்டது வாட்டர்மெலன் ஸ்டார், சாதாரண நபர் இல்ல. என்னோட 10ஓட 11 தொடுற மாதிரி தொட்ட இப்ப தெரிஞ்சிருக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாரோட பவரு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் முடிச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிவிச்சு உன் முகத்துல கிளிக்கப்பட்டுச்சு. இப்ப மாக்காப்பாவா திவாகரன் தான் மக்கள் செல்வம் ஜாஸ்தி. ஒரு டயலாக் பேசணும்னா 9 தடவை திணறாருமா மாக்காப்பா ஒரு சேனல்ல. திவாகர் மாதிரி ஆன் ஸ்பாட்ல உனக்கு அடிக்க தெரியாது. நீயா வாட்டர்மெலன் சார் மாக்கான திவாகருக்கு தான் தருமா. அதுதான் எங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. நான் இவ்வளவு தூரம்லாம் பேச மாட்டேன்ப்பா, இவ்வளவு தூரம்லாம் பேச மாட்டேன். ஓகேங்களா? நான் நம்ம திறமைய மக்கள் கிட்ட காமிச்சு நான் மக்கள் செல்வாக்குனால தானே வந்தேன். உனக்கு டிவி சேனல் வியூஸ்னால நீ வந்த. உனக்கு நான் என்னோட இண்டிவிஜுவலை கிரியேட் பண்ணி நான் டிவிக்குள்ள வந்தேன். எனக்குன்னு ஒரு வியூஸ், எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ணி நான் உள்ளுக்குள்ள வந்தேன். நீ வேலைக்கு வந்து டிவி சேனல்னால பிரபலம் அடைஞ்சாலு. மாக்காப்பாக்குன்னு தனியா ஒரு திறமை இருந்தா நேரம் பெரிய லெவல் வந்திருப்பாரு. நடிப்பு திறமை சுத்தமா இல்ல. நடிப்பு திறமை இல்ல அப்படின்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல நபர் திறமை இருந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடக்கமோ ஒடுக்கமோ ஒரு பண்பு வந்துருப்பா. எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சார் எடுத்துக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் கைண்டான ஒரு டைப்புமா. பிக் பாஸ் ஹவுஸ்ல கூட பினாலேல கீழே உட்காந்து ஒரு ஆடியன்ஸ் நடிக்கவே தெரியாம நடிக்கிறனா நீ கீழே உட்காந்துக்கிட்டு மேல உட்காரவரை நீ சொல்லக்கூடாது, உட்கார் பாத்தீங்க அப்படின்ட்டார் ஆடியன்ஸ். என்ன ரீசனா? அவர் யாரையும் இது பண்ண மாட்டாரு, அப்படி குறைச்சு மதிப்பிட மாட்டாரு. ஓகேங்களா? எல்லாருக்கும் சமமா. அதனாலதான் வந்து இப்ப சொல்ல வர்றேன் பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. இதே சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி தர இறங்கி பண்ண மாட்டாங்க.
மாக்காப்பா நீ தரங்கட்ட ஆளு, உனக்கு அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவு திறமையும் கிடையாது, அறிவும் கிடையாது, வளர்ச்சி இல்லாதனால நீ இன்னும் அந்த லெவல், இன்னும் இந்த லெவலுக்கு கீழே தான் போவாங்க. விவாகர் நடிச்சா படத்துல ஹீரோவும் ஆகலாம் சொல்லலாம், டைரக்ஷனும் பண்ணலாம், ப்ரொடக்ஷனும் பண்ணலாம். மாக்காப்பா வந்து டாக்டர் ஆக முடியுமா? இதுதான் விஷயம்ப்பா. என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு சுய கௌரவம் மரியாதை இருக்குப்பா. 50-60 இருக்கு. இல்ல பிரபா, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 50-60 ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல இருக்காங்க ஷூட்டிங் பாட்ல. எல்லாரும் முன்னாடி நான் டாக்டர் அப்படின்னு எனக்கு மரியாதை இருக்கு. நான் எப்படி என்னோட சுய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க முடியும்? கண்டிப்பா. நீ 50-60 பேர் தொட்ட, நான் 50 லட்சம் 1 கோடி கணக்கான மக்கள் கிட்ட உன்னை பத்தி எடுத்து காமிச்சிருக்கேன். நீயா நானான்னு பார்த்தா நான் தான். இதுதான் ஈஸியோ. சரி சரி சரி, அதுதான் நான் பாத்துருந்தேன், சடனா பார்த்தேன். அதான் சரி என்ன விவரம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சேன். நன்றிமா நன்றி. சரி, நான் என்னன்னு பாருங்கண்ணே. இதெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. எனக்கே இந்த நிலைமை, நான் ஒரு படிச்சது எஜுகேட்டடு, மீடியாவோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கேன், பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கேன். என்னவே இந்த மாதிரினா அப்பாவி மக்கள் சான்ஸ் தேடி வர்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க.